மக்களே, நான் உங்க புஜ்ஜிமா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மலைத்தொடர்களை ஒட்டிய ஒரு குக்கிராமத்தில் மகிழ்வூர் மாணிக்கம் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரின் பெயருக்கேற்றாற் போல மாணிக்கம் தாத்தா எப்போதுமே மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் காணப்படுவார். அவரிடம் மிகப்பெரிய சொத்தோ அல்லது நவீன வசதிகளோ எதுவுமே இல்லை. ஆனால் அவரிடம் இருந்த அந்த புன்னகை பல கோடீஸ்வரர்களிடமும் இல்லாத ஒன்றாக இருந்தது. மாணிக்கம் தாத்தாவின் வீடு ஒரு சிறிய ஓலை குடிசை. அந்த வீட்டை சுற்றி அவர் வளர்த்த விதவிதமான பூச்செடிகளும் மூலிகை செடிகளும் எப்போதும் நறுமணத்தை வீசிக்கொண்டே இருக்கும். அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து தனது பழைய மாட்டு வண்டியையும் ஒரு கிழிந்த கருப்பு நிற குடையையும் எடுத்துக்கொண்டு அவர் காட்டுக்கு கிளம்பி விடுவார். அதே சமயம் நகரத்தில் வசித்து வந்த அசோக் என்பவன் பெரும் செல்வந்தன். அவனிடம் விலை உயர்ந்த கார்கள், மிகப்பெரிய பங்களாக்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் அனைத்தும் இருந்தன. ஆனால் அவனால் இரவில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. மன அழுத்தம் காரணமாக அவன் எப்போதும் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருந்தான். அசோக்கிற்கு மாணிக்கம் தாத்தாவை பற்றி கேள்விப்படும் வாய்ப்பு கிடைத்தது. ஒன்றுமே இல்லாத ஒரு முதியவர் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. உடனடியாக தனது விலை உயர்ந்த காரை எடுத்துக்கொண்டு அந்த குக்கிராமத்தை நோக்கி அவன் பயணம் செய்தான். கிராமத்தை அடைந்த அசோக் மாணிக்கம் தாத்தாவை அவரது குடிசைக்கு வெளியே சந்தித்தார். தாத்தா ஒரு சிறிய மரப்பலகையில் அமர்ந்து கொண்டு காய்ந்த விதைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அசோக் அவரிடம், ஐயா, எனக்கு தெரிந்த செல்வங்கள் எல்லாம் என்னிடம் உள்ளன. ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. உங்கள் ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். தாத்தா அவனை நிமிர்ந்து பார்த்து மென்மையாக சிரித்தார். தம்பி, ரகசியம் என்று எதுவும் இல்லை. ஆனால் நீ என்னோடு ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணத்தின் முடிவில் உனக்கான பதில் கிடைக்கும் என்றார். அசோக் சம்மதித்தான். இருவரும் தாத்தாவின் பழைய மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டனர். மாட்டு வண்டி மெதுவாக நகரத் தொடங்கியது. ஏசி காரிலேயே பழகி போன அசோக்கிற்கு அந்த வண்டியின் குலுக்கலும் கிராமத்து சாலையின் தூசியும் ஆரம்பத்தில் எரிச்சலை தந்தன. ஏன் இவ்வளவு மெதுவாக போகிறோம்? சீக்கிரம் போக முடியாதா என்று அவன் கடிந்து கொண்டான். ஆனால் தாத்தா அமைதியாக, இயற்கையின் வேகத்திற்கு நாம் பழக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. வண்டி போகும் வழியில் தாத்தா ஒவ்வொரு செடியையும் பற்றியும் பேசத் தொடங்கினார். அதோ பாரு தம்பி, அந்த வேப்ப மரம் போன வருடம் புயலில் சாய்ந்து விடும் என்று நினைத்தேன். ஆனால் அது இன்று நிமிர்ந்து நிற்கிறது. இயற்கை நமக்கு தரும் பாடமே இதுதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வேரை பிடித்து நிற்க வேண்டும் என்றார். மதியம் நெருங்கியதும் அவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் வண்டியை நிறுத்தினர். தாத்தா தனது பையிலிருந்து ஒரு சிறிய தூக்கு பாத்திரத்தை எடுத்தார். அதில் பழைய கஞ்சியும் தொட்டுக்கொள்ள கொஞ்சம் சின்ன வெங்காயமும் மிளகாய் துவையிலும் இருந்தன. அசோக்கிற்கு அதை பார்த்ததும் தயக்கமாக இருந்தது. ஆனால் பசி எடுத்த காரணத்தால் அசோக் அந்த கஞ்சியை சுவைத்து பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. விலை உயர்ந்த உணவகங்களில் கூட கிடைக்காத ஒரு அற்புதமான ருசி அந்த எளிய கஞ்சியில் இருந்தது. தாத்தா, இதில் என்ன சேர்த்திருக்கிறீர்கள்? இவ்வளவு ருசியாக இருக்கிறதே என்று வியந்து கேட்டான். தாத்தா சிரித்துக்கொண்டே, இதில் நான் எதையும் சேர்க்கவில்லை தம்பி. கடும் உழைப்பிற்கு பிறகு பசியோடு சாப்பிடும்போது தண்ணீரும் கூட அமுதமாகத்தான் இருக்கும். உன் பசிதான் அந்த உணவின் சுவையை தீர்மானிக்கிறது, சமையல்காரன் அல்ல என்றார். இந்த பதில் அசோக்கின் சிந்தனையை தூண்டியது. மீண்டும் பயணம் தொடர்ந்தது. வழியில் ஒரு பெரிய மரம் விழுந்து சாலையை மறைத்து கொண்டிருந்தது. அசோக் கோபப்பட்டு, யாராவது இதை பார்க்க மாட்டார்களா? இப்படியே கிடந்தால் எப்படி போவது என்று கத்தினான். ஆனால் தாத்தா வண்டியிலிருந்து இறங்கி அமைதியாக அந்த மரக்கிளைகளை அகற்றத் தொடங்கினார். இதை பார்த்த அசோக் முதலில் தயங்கினாலும் பிறகு தானும் இறங்கி தாத்தாவுக்கு உதவினான்.
இருவரும் சேர்ந்து அந்த மரத்தை ஓரத்திற்கு நகர்த்தினார்கள். அந்த வேலையை செய்து முடித்ததும் அசோக்கின் உடல் வியர்த்திருந்தது. ஆனால் அவன் மனதிற்குள் முதன் முறையாக ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. தாத்தா, நான் இப்போது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். என் கவலைகள் எல்லாம் மறந்துவிட்டது என்றான். தாத்தா சொன்னார், அடுத்தவர்களுக்கு ஒரு சிறு உதவி செய்யும்போது கிடைக்கும் திருப்திதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மருந்தே. சிறிது நேரத்தில் வானம் கருத்து மழை பெய்யத் தொடங்கியது. அசோக் தன் நனைந்த ஆடைகளை பார்த்து கவலைப்பட்டான். ஆனால் தாத்தா தன் கையில் இருந்த அந்த பழைய கருப்பு குடையை விரித்து இருவருக்கும் இடமளித்தார். அந்த சிறிய குடைக்குள் இருவரும் நெருங்கி அமர்ந்து மழையை ரசித்தனர். மழையின் வாசனை, மண்ணில் மணம் மற்றும் இலைகளின் மேல் விழும் மழையின் சத்தம் அசோக்கிற்கு ஒரு புதிய உலகத்தை காட்டியது. நாம் ஏன் மழையை பார்த்ததும் பயப்படுகிறோம்? இது எவ்வளவு அழகானது என்று அவன் மனதார சொன்னான். தாத்தா மழையை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தார். மழை நின்றதும் அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைந்தனர். அங்கே வண்டி செல்ல முடியாததால் இருவரும் நடக்கத் தொடங்கினர். அசோக்கிற்கு கால்கள் வலிக்கத் தொடங்கின. ஆனால் தாத்தா அசராமல் முன்னேறி சென்றார். இன்னும் சிறிது தூரம்தான், பொறுமையாக வா என்று தாத்தா அவனுக்கு ஊக்கமளித்தார். இறுதியாக அவர்கள் ஒரு மலை உச்சியை அடைந்தனர். அங்கிருந்து பார்த்தபோது கீழே இருந்த கிராமம், பசுமையான வயல்வெளிகள் மற்றும் ஓடும் ஆறு அனைத்தையும் ஒரு ஓவியம் போல காட்சியளித்தன. அசோக் அந்த அழகை பார்த்து மெய்மறந்து நின்றான். அங்கே இருந்த அமைதியான் அவன் இதயத்தை வருடியது. தாத்தா அங்கிருந்த ஒரு பாறைக்கு அடியில் ஒரு பழைய பெட்டியை வைத்திருந்தார். இந்த பெட்டிக்குள் தான் என் வாழ்நாள் முழுவதும் நான் சேர்த்த பொக்கிஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அசோக் ஆவலோடு அந்த பெட்டியை திறந்தான். ஆனால் அதற்குள் தங்கம், வைரம் எதுவுமே இல்லை. வெறும் காய்ந்த விதைகள் மட்டுமே இருந்தன. அசோக் ஏமாற்றத்துடன், வெறும் விதைகளா? இதுதான் உங்கள் பொக்கிஷமா என்று கேட்டான். தாத்தா அவன் அருகில் அமர்ந்து, ஆமாம் தம்பி, ஒரு விதை என்பது வெறும் விதை அல்ல, அது ஒரு பெரிய காட்டின் ஆரம்பம். நான் நடும் ஒவ்வொரு விதையும் நாளைய தலைமுறைக்கு நிழலையும் உணவையும் தரும். அந்த எண்ணமே எனக்கு போதும் என்றார். நாம சம்பாதிக்கும் பணம் நமக்காக மட்டுமே பயன்படுமானால், நாம் செய்யும் நல்ல காரியங்களும் நாம் வளர்க்கும் இயற்கையும் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். இதை உணர்ந்து கொண்டால் உனக்கு எப்போதுமே கவலை இருக்காது என்று தாத்தா வாழ்வில் மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னார். அசோக் அந்த இரவு அந்த மலை உச்சியிலேயே தங்கினான். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்து கொண்டு அவன் படுத்திருந்தான். அன்று அவனுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படவில்லை. இயற்கையின் மடியில் அவன் நிம்மதியாக உறங்கினான். அவனது மனபாரம் எல்லாம் குறைந்து விட்டதை அவன் உணர்ந்தான். மறுநாள் காலை இருவரும் கிராமத்திற்கு திரும்பினர். அசோக் புறப்பட தயாரானான். அவன் தாத்தாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றான். ஐயா, இத்தனை காலம் நான் நிம்மதியை வெளியே தேடினேன். ஆனால் அது எனக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை இன்று உங்கள் மூலம் புரிந்து கொண்டேன் என்றான். மாணிக்கம் தாத்தா அசோக்கிற்கு ஒரு கைப்பிடி விதைகளை கொடுத்தார். இதை எடுத்துச் செல். உன் வீட்டை சுற்றி ஒரு தோட்டத்தை உருவாக்கு. அந்த செடிகள் வளரும் போது உனக்குள் இருக்கும் அன்பும் வளரும். அதுதான் உனக்கான உண்மையான செல்வம் என்று வாழ்த்தினார். அசோக் தனது நகரத்திற்கு திரும்பிய பிறகு தனது ஆடம்பர வாழ்க்கையை முழுமையாக மாற்றினான். ஏழைகளுக்கு தன் செல்வத்தை பகிர்ந்து கொடுத்தான். அவனது வீட்டில் இப்போது ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அவன் தினமும் காலையில் எழுந்து அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது மாணிக்கம் தாத்தாவை நினைத்து கொள்கிறான். இப்போது அசோக் யாரிடமும் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்வதில்லை. மாறாக கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அவன் நிம்மதியை தருகிறான். அவனது முகம் இப்போது மாணிக்கம் தாத்தாவை போலவே பிரகாசமாக இருக்கிறது. அவனது மாற்றத்தை பார்த்து அவனது நண்பர்களும் வியப்படைந்தனர். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, வாழ்க்கை என்பது நாம் சேர்த்து கொள்ளும் பொருள்களில் இல்லை, நாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதிலும் பேராசை கொள்ளாமல் இருப்பதிலும் மட்டுமே இருக்கிறது. தாத்தா இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் நட்ட அந்த மரங்கள் இன்றும் ஊருக்கு நிழல் தந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொன்ன அந்த எளிய கருத்துக்கள்
அசோக் போன்ற பலரின் வாழ்க்கையை இன்றும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இயற்கையோடு செலவிடுங்கள். ஒரு சிறிய செடியை நடுங்கள். அதன் வளர்ச்சியை கவனிக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் அந்த மாற்றம் உலகத்தில் எந்த பணத்தாலும் வாங்க முடியாத ஒன்றாகும். அதுவே உண்மையான வெற்றி. எனவே நண்பர்களே, இந்த கதையின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். மகிழ்ச்சி என்பது உங்கள் கைகளிலோ அல்லது பையிலோ இல்லை. அது உங்கள் அழகான மனதிற்குள் இருக்கின்றன. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த பாட்டில் சந்திப்போம்.